ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 3.1ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்குற ஆங்கிள்ஸ் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த குவாட்ரண்ட் எப்படி வரையணும் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டோன்னா அது 0 to 90, 90 to 180, 270. எகென் இந்த சர்க்கிள் முடியும் போது 360 வந்துட்டு அந்த இடத்துக்கே திரும்ப வந்துடும். இதில் இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தென் தேர்ட் குவாட்ரண்ட், அதுக்கப்புறமா ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ இந்த 25 அப்படிங்கிற ஆங்கிள் எந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இந்த 25 எந்த நம்பருக்கு இடையில வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 0 to 90க்குள்ளே தான் 25 அப்படிங்கிற நம்பர் வரும். அப்போது இந்த 25 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 0 to 90 இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு இடையில தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணணும். ஸோ 25 வந்துட்டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்னு எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 825. இப்போ நமக்கு இருக்கிறது 360 தான். 825 பெரிய நம்பராக இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு சர்க்கிள் போயிட்டோன்னா 360, இன்னொரு சர்க்கிள் போயிட்டோம் அப்படின்னா 360 + 360 720 வந்துடும். அண்ட் இன்னொரு சர்க்கிள் எடுத்தோம் அப்படின்னா 720 + 360 1000 தாண்டிடும். ஸோ 825க்கு வராது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டா 720 அப்படிங்கிறத நம்ம 825 வச்சு மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆன்சர் வரும் அப்படின்னா 105 வரும். இந்த 105 எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். எந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னா 90 to 180 இந்த கேப்புக்குள்ளே தான் வரும். ஸோ பெரிய நம்பர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 105 எந்த குவாட்ரண்ட்டில் வருதோ அதுதான் 825ஓட குவாட்ரண்ட். இப்போ இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கனால 825ஓட ஆன்சர் செகண்ட் குவாட்ரண்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு -55. நமக்கு இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ மைனஸ் நம்பர் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு -55ஓட பாசிட்டிவ் நம்பர் எடுக்கணும். அதாவது +55 எங்கே வரும்னு பார்க்கணும். அது எதுக்கு வரும்னா 0 to 90 இடையில தான் வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படி மார்க் பண்ணிட்டோன்னா +55 வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். இப்போ 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் -90 அப்படின்னா +55 எந்த குவாட்ரண்ட் வருதோ அதோட ஆப்போசிட் சைடு, அதாவது ஃபோர்த் குவாட்ரண்ட் தான் -55ஓட ஆங்கிள். ஸோ இப்படி மைனஸில் வந்துச்சு அப்படின்னா முதல்ல அதோட ப்ளஸ் நம்பருக்கு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சரை எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு 328 எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஈஸி தான். இப்போ 328 எந்த குவாட்ரண்ட் நம்பருக்கு இடையில வரும்னு பார்க்கணும். இப்போ 270 to 360க்கு இடையில தான் 328 வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் அப்படின்னு பார்த்தோன்னா 328 ஃபோர்த் குவாட்ரண்ட். நெக்ஸ்ட்டு -230. மைனஸ் வந்தால் என்ன பண்ணணும், அதோட பாசிட்டிவ் நம்பர் பார்க்கணும். ஸோ +230 எங்கே வரும் அப்படின்னா 180 to 270க்குள்ளே தான் +230 வரும். ஸோ அதோட ஆப்போசிட் சைடு என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ -230 எங்கே வரும் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும்.